Hello friends, welcome to our ECA preparation. ஆக்சுவலாக இப்போ நம்ம கரண்ட்ல என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா டெக்னிக்கல் எஸ்ஐ தாம்மா போயிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ இது வந்து டெக்னிக்கல் எஸ்ஐக்கான செகண்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம்னா சிலபஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. நமக்கு இப்போ தான் டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு ஓகேங்களா. இதுக்கப்புறம் வரக்கூடிய அப்கமிங் எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நமக்கு டெக்னிக்கல் எஸ்ஐ வரதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆக்சுவலாக மார்ச்சில் அப்படின்னா ஏப்ரல் மந்தில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஓகேங்களா. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கிறதுங்கிறது ரொம்பவே தப்பான விஷயம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த கட் ஆஃப் மார்க் வரைக்கும் ரீச் பண்ண முடியுமே தவிர அதை தாண்டறதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா அந்த டைம்ல உட்காந்து ப்ரிப்பேர் பண்றது, படிக்கிறது, நோட்ஸ் எடுக்கிறது, ஸோ இது எல்லாமே தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா எப்படி வந்து டெக்னிக்கல் எஸ்ஐ வந்து அப்ரோச் பண்றது, ஸோ என்னென்ன கேட்டகரியில நம்ம எக்ஸாம் கிளியர் பண்றது, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து கண்டிப்பாக கையில் ஹார்ட் காப்பியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஒன்றுக்கு 2 பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கையில் நீங்கள் படிக்கிற இடத்துலையோ இல்லை ஏதாவது உங்களோட வால்லையோ இதுலையோ வந்து என்ன அப்படின்னா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா டெய்லி நீங்கள் சிலபஸ் வந்து கண்டிப்பாக கோத்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கணும், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் சிலபஸை கையில் வச்சுருந்தா மட்டும் பத்தாதுமா, சிலபஸில் எப்படியெல்லாம் படிக்கிறது, எப்படி டிவைட் பண்ணி எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கான ப்ரீவியஸ் வீடியோ தான் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள ஃபர்ஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன், சிலபஸ் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஒரு யூனிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா சிலபஸ் கையில் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. கையில் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஷெட்யூல் மாதிரி போட்டுக்கோங்க, இந்த டாபிக்கை இன்னைக்கு கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா. தென் அதுக்கு அடுத்தது சிலபஸ்க்கு அடுத்த உடனே நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஏன் அப்படின்னா நீங்கள் டெக்னிக்கல் எக்ஸாம் படிக்கிறதா இருந்தாலும் சரி, நான் டெக்னிக்கலாக இருந்தாலும் சரி, எந்த எக்ஸாமுக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு பார்க்குறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நீ வெறும் சிலபஸை வச்சு அதை மட்டுமே படிச்சுட்டு இருந்தனா நீ எக்ஸாமில் போய் உட்காரும்போது என்னமோ உனக்கு ரொம்பவே புதுசாக இருக்கும் ஒரு விஷயம் ஓகேவா. அதுவே நீ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்துட்டு நீ படிக்கும்போது ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு தெரியாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது கொஸ்டின் தான் தெரியும், ஆன்சர் தெரியாது ஓகேங்களா. நான் உங்களை வந்து ஆன்சரே பண்ண சொல்லலை. எப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, எந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஒரு 5 வருஷ கொஸ்டின்ஸை எடுத்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட்டாக இப்போ 2018 நமக்கு எக்ஸாம் வந்தது. ஸோ அந்த கொஸ்டின் எடுத்து பார்க்குறீங்கன்னா உங்க சிலபஸை வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரோக்ராமிங்கில் கம்மியாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க, தியரிட்டிக்கலாக அதிகம் கேட்டிருக்காங்க, இல்லை ப்ரோக்ராமிங்கில் அதிகம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஐடியாஸ் எல்லாமே உனக்கு எங்கே கிடைக்கும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் தான் கிடைக்கும் ஓகேவா. இந்த வீடியோ யாருக்குன்னா, இல்லை மேம் நான் வந்து டெக்னிக்கல் எஸ்ஐ படித்து கிளியர் பண்ணலான்னு இருக்கிறேன், இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இப்போ நான் சொல்கிறது ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நெட்டில் போட்டாலே கொஷின்ஸ் வரும், நெட்டில் எடுத்து பாருங்கள் ஓகேங்களா. ஸோ டோட்டலாக 140 கொஷின்ஸு, ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் ½ மார்க் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 70 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஜிகே வந்து 30 கொஷின்ஸ் இருக்கும், அதுக்கு ½ மார்க்னு வச்சு 15 ஓகேவா. ஸோ டோட்டலாக நீங்கள் எவ்வளோ மார்க்னா 85 மார்க்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பாருங்கள். தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பசங்க புக்ஸை கலெக்ட் பண்ணி புக்ஸை தயவு செய்து படிக்காதீங்கம்மா. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு புக்ஸை ரெஃபர் பண்ணுறதோ படிக்கிறதோ இட்ஸ் நாட் குட். ஏன் அப்படின்னா புக்ஸில் எல்லாமே டெரைவ் பண்ணி இருக்கும் ஓகேங்களா. பட் உங்களுக்கு எங்கே கேட்பாங்கன்னா அந்த டெரைவ் பண்ணி வரக்கூடிய ஃபைனல் ஆன்சரில் தான் கொஷின் கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த தப்பை தயவு செய்து பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு அதை பற்றி இல்லை முன்னாடியே நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்மளோட அகாடமியில் ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ ஒவ்வொரு ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு அதுவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஹோல் யூனிட், அதாவது 6 யூனிட்டுமே எடுத்துக்கலாம், 6 யூனிட்டுமே எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு பர்டிகுலர் யூனிட் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா. அந்த வீடியோஸை வாங்கி என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் லிசன் பண்ணால் மட்டும் பத்தாதுப்பா, நோட்ஸ் எடுத்து வைக்கணும். எடுக்கும் போதே நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. நோட் பண்ணி வச்சுட்டு ஃபைனலாக டெஸ்ட் பேட்ச் போட்டு அதை நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஓகேங்களா. ஸோ ஸ்டார்டிங்கில் பிளாங்காக இருந்ததுக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு
நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமில் ஒரு நல்ல மார்க்கில் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அதுக்கான ஸ்ட்ராட்டஜி. தேங்க்யூ.